வணக்கம். ரவி ரங்கநாதன் பிசியோதெரபிஸ்ட் சென்னையிலேருந்து. சமீபத்தில் ஒரு குழந்தைய ஒருத்தர் பார்க்க போயிருந்தேன். 7 வயசு. அவங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னார், நாங்கள் ஒரு ட்ரெட்மில் நடக்க வைக்கிறோம், நீங்கள் ஃபர்தராக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் அங்கே போய் பார்த்தபோது இந்த பையன் பெட்டில் திரும்பி படுக்க முடியுமா அவரால் அப்படின்னா முடியல. கவுந்து படுக்க வச்சுட்டா மல்லாந்து படுத்துக்க முடியுமா, முடியல. அதுக்கப்புறமா எழுந்து உட்கார்வாரா அப்படின்னு கேட்டால் அது முடியலை. அப்போ நீங்கள் எப்படி அவரை நடக்க வைக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் தூக்கி பிரேஸ் எல்லாம் போட்டு நிற்க வச்சுடுவோம். பேரல் பாரில் நிற்பார். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நாங்கள் ட்ரெட்மில்ல நிற்க வச்சுடுவோம். பிடிச்சிக்கிட்டு அவர் தூக்கி தூக்கி வைப்பார். நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. தெரப்பியூட்டிக் வாக்குன்னு சொல்லுவோம். இதை அவங்க தெரப்பிஸ்ட் இருக்கும்போது நடப்பாங்க. அதுக்கப்புறமா தெரப்பிஸ்ட் இல்லைன்னா 23 மணி நேரம் படுத்தே கிடப்பாங்க. இப்போ நீங்க எப்படி அவரை பகல்ல உட்கார வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னாரு, நாங்க ஒரு சேர் வச்சிருக்கோம், அந்த சேர்ல அவர் அப்ரைட்டா உட்காந்துருப்பாரு, அந்த சேர்ல இருந்து அவரே படிப்பாரு, படிக்கிறதெல்லாம் நல்லா படிக்கிறான் அந்த பையன், ஆனா எழுதுறதுக்கு முடியல, அதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பையன் நல்ல காக்னிஷன் சொல்லுவோம். ஸோ சொல்வதை உணர்ந்ததுக்கு அப்புறமா இப்படி சொல்றது, கம்யூனிகேட் பண்றது, அது வரைக்கும் நல்லா பண்றாரு. அவரை ஒரு சேர்ல உட்கார வச்சு ஒரு போர்டு போட்டாங்க, அந்த போர்டில் உட்காந்து படிக்கிறது எல்லாம் பண்றான். ஆனா இந்த போர்டுல இருந்து எழுந்து வேற இடத்துக்கு நகரணும்னு சொன்னா அவங்க அப்பா தான் தூக்கி உட்கார வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நாம ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் என்வரான்மெண்ட்ல அவனை போட்டு வச்சிருக்கோம். அந்த இடத்துல அவன் அப்படியே இருப்பான். இந்த அப்பாவோட எண்ணங்கள் நல்லா இருந்தது. எழுந்து நிற்கணும், நடக்கணும்னு சொன்னார். படுக்கையிலிருந்து எந்திரிச்சாதான் இது எதுவுமே சாத்தியம் அப்படிங்கிறத ஒரு ஆங்கிளில் விட்டுட்டாங்க. நான் தான் எப்படி யோசிக்க சொல்வேன்னு சொன்னேன், இந்த பையனுக்கு சிறகுகள் கொடுக்கணும். இவர் எல்லாத்துக்கும் அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாரு. அந்த மாதிரி இல்லாம இவரை செய்ய வச்சா முயற்சி பண்றான் அந்த பையன். செய்யும்போது ஒரு சிலது செஞ்சு முடிச்சுட்டா அவ்வளோ சந்தோஷம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த சந்தோஷத்தை நாம அவங்களுக்கு கொடுத்தோமா அப்படிங்கிற அந்த கேள்வியில தான் நான் நிறுத்தினேன். பிள்ளைங்களுக்கு நகர முடியலன்னு சொன்னா அவங்க எப்படியான நகருவாங்களாம், நகர்றதுக்கு ஏதான உபகரணம் கொடுக்க முடியுமா? பெட்ல இருந்து எழுந்து உட்கார்றது, எழுந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வீல் சேருக்கு மாறுறது, வீல் சேர்ல உட்கார வச்சா அவனே நகர்த்திக்கிட்டு போய்க்குவானா எல்லா இடத்துக்கும். இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நாமளே இல்லைன்னா கூட அவங்க தன்னால் இயங்கிறதுக்கு முடியுமா அப்படிங்கிறது தான் நாம் கற்றுக் கொடுக்கணும். ஸோ மாற்றி யோசிங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்னால் கூட நீங்கள் இது சரிதானா, வேற என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க. இந்த மனுஷன் 7 வருஷம் வைத்தியம் பண்ணியிருக்காரு. அவருடைய கண்ணோட்டம் அதே மாதிரி தான் இருந்திருக்குது. மாற்றி இப்போ நான் சொன்ன 7 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்நேரத்துக்கு நான் மாற்றணும்னா என்னால் அதை ஒத்துக்க கூட முடியலையே அப்படின்ற மனப்பான்மையில் இருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வழிவராக தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் உங்கள் பிள்ளைங்களை சரி பண்ணுங்க. இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நாம என்ன மாதிரி எல்லாம் மாற்றங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்க இண்டிபெண்டன்ஸை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி.